ஐயா வணக்கங்கய்யா. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தரென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் அவர் சேவகா என திருநீர் அணிவோருக்கு உங்களை மாதிரி வினையே வராதுன்னு சொன்னாரு. அப்படி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி மங்கள சண்முகரை பிரார்த்தனை பண்ணி என் பெருமான் குலதெய்வத்தை மனதார வணங்கி பக்தியுகனையர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள், புத்தாண்டு வணக்கங்கள். சிறப்பு, அற்புதம். கண்ணனுக்குள்ள போயிடலாம் ஐயா. புத்தாண்டு ஆமா, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்தா ஐயா 2026 1 மாசம் தான் இருக்கு, விதியை மாத்துமா அப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. 2025 ஃபுல்லா வாஷ் அவுட்டுங்கய்யா. தெருவுக்கு தாங்கய்யா வரல அப்படிங்கிற தெரியல, முடிஞ்சதுன்னு தெரியல, செம ஸ்பீடா போயிருச்சுங்க. ஆமா, ஆரம்பிச்சிருந்து எவ்வளவு உலக ரீதி எவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு. ஃபிளைட் கிராஷ் ஆனதுல இருந்து சோ மெனி. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதை போன வருஷம் பொது பலன்ல நம்ம சொல்லிடுறோம். ஆமா ஆமா, அதை நம்ம ப்ரீட் பண்றதுனால அது தடுக்க போறது இல்ல. கண்டிப்பா அது ப்ரீட் பண்ணி சொல்லும் போது தனிப்பட்ட நபரோட இருந்தா அவன் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுக்குவான். உலக பொது பலன்கிறது நடக்கும், நம்ம பாத்துக்கலாம். நம்ம அதுல சிக்காம கொஞ்சம் சேவ் சொல்லணும் இருக்கலாம். கண்டிப்பா, அதான் விஷயம். அற்புதங்கய்யா. 2026. ஆமா, 2026 என்ன வச்சிருக்கு? 2026ல நிறைய சீக்கிரட்ஸான பிகின்ஸ் வச்சிருப்பீங்க. சோ அதை ரிவீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2026 என்ன சொல்ல வருது? ஓகே, 2026 எம்பெருமான் முருகப்பெருமானோட பரிபூர்ண கருணையாலும் அனுகூலத்தாலும் எல்லார் வீட்டிலும் இன்புட்டு இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்றேன். 2025 நிறைய அபகடனங்கள், நிறைய துன்பங்களையும் கொடுத்துருக்கோம், நிறைய சக்சஸும் சிலருக்கு கொடுத்துருக்கலாம். உலக பொது அளவுல பார்க்கும் பொழுது குளோபலா நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. இதனோட இம்பாக்ட் 2026ல கட்டாயம் உண்டு. எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு காலகட்டத்துல மணி டிமானிசேஷன் ஆச்சு. ஒரு பணம் வந்து மதிப்பிழப்பு செய்யப்பட்டு புது பணம் வந்தது. 2026ல டிஜிட்டல் கரன்சி வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதாவது டிஜிட்டலாவே கரன்சி வந்து டிஜிட்டலாவே இருப்பதற்காக, அல்லது கரன்சியில ஒரு பெரிய மாற்றங்கள், பணத்துல பெரிய மாற்றங்கள். பணத்தை வந்து பதுக்கவே முடியாது, பணம் வந்து ஊழலே பண்ண முடியாத சூழலுக்கு ஒரு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பணத்துல ஒரு கடுபடியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மறுபடியும் நோட்டை மாத்திடுவாங்களா? நோட்டு மாத்துற அளவுக்கு இல்ல, பட் ஆனா பணம் பதுக்க முடியாத அளவுக்கான ஒரு கோட்பாடுகளே கொடுப்பாங்க. அதே போல நீங்க வச்சிருக்கக்கூடிய நகைகள் அளவு, நீங்க வாங்கக்கூடிய நகைகள் அளவு எல்லாமே மானிட்டர் பண்ணக்கூடிய சூழல பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சொத்துக்களை வாங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பணம் பதுக்கிற முடியும், நகை வாங்கி பதிக்கிறோம், இது மாதிரி நீங்க எதை வாங்கினாலும் அதுக்கு அதிகமான நீ வரி கூட்டக்கூடிய சூழலை நீங்க வந்து கட்டாயம் அனுபவிக்கக்கூடிய சூழல் 2026ல வரும். அப்ப வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும், பணம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும். அதே போல நம்மளுடைய இந்திய மதிப்பிற்கான உயர்வுகள் பிறக்கும். வெளிநாட்டுல இந்தியாவிற்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பா அதை உபயோகப்படுத்தி பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் ரீதியா, ஆமா, எக்ஸ்போர்ட் ரீதியாகவும் வல்லரசு நாடுகள்ல ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த டெக்ஸ்டைல் சார்ந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இம்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்திற்குரிய வருஷமாக 2026 இருக்கும். ஏன்னா பிசினஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. 2025ல அந்த பேட்டர்னை மாத்தி, எக்ஸாம்பிளா 25 கிலோ சிப்ப அரிசிக்கு வந்து வரி போட்டாங்க. உடனே 26 கிலோ அரிசி போட்டாங்க. இப்ப மூட்டை அரிசி மூட்டை 26 கிலோ போட்டாங்க சிப்பம். அப்போ 1 கிலோ சேர்த்து போட்டாங்க. அப்ப அது மாதிரி அந்த மாற்றம் பண்ணி தொழில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சூழல்கள் எல்லாமே இந்த குளோபலா ரெடியாகி வரும். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது பெண்களுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து 2026ல எல்லா கட்சியினரும் சேர்ந்து ஆஃபர் பண்ணுவாங்க. பெண்களை டார்கெட் பண்ணி அரசியல் சூழலானது உருவாகும். பெண்கள் முடிவு பண்ணக்கூடியவர்கள் ஆட்சி கட்டில் அமரக்கூடிய சூழல்களை உருவாகும். அதனால பெண்களுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் சென்ட்ரலும் கொண்டாடுவாங்க, நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டாடுவாங்க. பெண்களுக்கான ஏகப்பட்ட தொழிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க, நிறைய பெண்களுக்கான லோன்ஸ் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட பேர் பெண்கள்லாம் சேர்ந்து வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க, பக்கத்துல 4 பேர்லாம் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் வருஷம் விமனுக்கு, பெண்களுக்கு கட்டாயம் 2026ல நிச்சயம் இருக்கும். பேட்டரி வாகனங்கள், எலக்ட்ரிசிட்டி வாகனங்கள், சோலார் சார்ந்த அமைப்புகள், சூரியன் சார்ந்த எல்லா காரகத்துவம் வெற்றி பெறக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். சோலார் சார்ந்த விஷயங்கள இப்பயே மானியம் இருக்கு, அதை வந்து பிசினஸ் ஆக நிறைய பேர் எடுத்து பண்ணக்கூடிய சூழலும், எலக்ட்ரிக் பைக் வண்டி வாகனங்கள் பிசினஸ் நிறைய டெவலப் ஆகக்கூடிய சூழலும், எலக்ட்ரிக் வாகனங்களை நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சிக்குரிய அமைப்புகள் எல்லாமே கட்டாயம் வரும். அதே போல மருத்துவத்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய எக்யூப்மெண்ட் சார்ந்த மாற்றங்கள். இந்தியால இப்போ மருத்துவம்னு போனா நீங்க வெளிநாடு போறாங்க, ஆனா இந்தியால இது சரி பண்ண முடியாத ஒரு மருத்துவம் இல்லை. அந்த அளவுக்கு மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு மாற்றங்கள் வரும். வாதியார்களுக்கான டிமாண்ட்ஸ் குறையும், ஏன்னா ஏஐ பாடம் நடத்தும். அதே மாதிரி டியூஷன் அனுப்புனா நீங்க டியூஷன்லாம் வேணாம், நீங்க ஒரு டேப் வாங்கி கொடுங்க, நான் வீட்லயே உங்க குழந்தைக்கு பாடம் நடத்துங்கிற மாதிரியான ஏஐ சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வரும். வாதியார்களுக்கான மதிப்புகள் குறையும், ஆசிரியர்களுக்கான மதிப்புகள் குறையும். இது நல்ல மாற்றம் இல்லை. அதாவது ஆசிரியர் எப்பவுமே நம்ம குருவா இருக்கக்கூடியவர். அப்போ இந்த மாற்றத்தை பெற்றோர்கள் கொஞ்சம் எதிர்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க கொஞ்சம் ஃபேவரிசமா பண்ணக்கூடாது. இது கல்லூரிகள் உட்பட பள்ளிகள் வரைக்கும் ஏஐ சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் பெரிய வாதியாரா அது ஏஐயா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு
உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் ஏஐல நடக்கும். டிஜிட்டல் சார்ந்த துறைகள் உங்களை போல இந்த சேனல்ஸ், டிஜிட்டல்ஸ், யூடியூப் சார்ந்ததெல்லாம் பெரிய அபிவிருத வளர்ச்சிகள் வரக்கூடிய அமைப்புகள் வரும். ஆனா கட்டாயம் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரக்கூடிய வருஷமும் 2026 நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் பிளஸ் இல்ல அல்லது வந்து இதுக்கான ஒரு வரி விதிப்புகள் இந்த வருமானத்திற்கான ஒரு கணக்கு காட்டக்கூடிய சூழல் எல்லாமே 2026 அரசு மூலமாக இந்த சோசியல் மீடியாவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2026 பொறுத்த வரைக்கும் பயிர்கள் பெருகும். கிழங்கு விவசாயம், மஞ்சள் கிழங்கு போட்டிருக்கேன், சேனக்கிழங்கு போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், கருணக்கிழங்கு போட்டிருக்கேன், எல்லாமே டாப் கிளாஸா இருக்கும். விவசாயத்துக்கு பிரச்சனையே இல்லை, சூப்பரா இருக்கும். ஆனா வேலைதான் கொஞ்சம் கிடைக்காது கிழங்கு ஐட்டத்துக்கு. ஆனா நிறைய மகசூல் இருக்கும். அப்போ ஓரளவு நல்ல சக்சஸ் தான். தேங்காய் விலைகள் அது ஜாஸ்தி ரேட்டு வந்து மார்ச் வரைக்கும் போகும். 2026 மார்ச் வரைக்கும் தேங்காய் நல்ல ரேட்டுக்கு போய் அதுக்கப்புறமா படிப்படியா குறைஞ்சு 2026 ஜூலைக்கு மேல ரொம்ப டவுன் ஆகக்கூடிய சூழல்கள் தேங்காய் விவசாயத்துக்கு உண்டு. அதனால பருப்பு வச்சு ஸ்டாக் போடாம வச்சிருக்கவங்களாம் அடுத்தது ஸ்டார்டிங் 4 மாசத்துக்குள்ள போட்டு காலி பண்றது ரொம்ப நல்லது. மஞ்சளுமே அதிக ஸ்டாக் வச்சோம்னாலும் 4 மாசத்துக்கு மேல மஞ்சள் விலைகள் குறையும். தங்க விலைகளிலும் ஒரு நல்ல குறையுதல் பிளஸ் கொஞ்சம் ஏற்றமும் வருஷனோட பிற்பகுதியில காணப்படும். வெள்ளி விலையும் குறைந்து ஏறுதல் அப்படிங்கிறதும் காணப்படும். விவசாயத்துல அதிகமான மகசூல்கள் வரும், அதிக லாபங்கள் கிடைக்கும், மழைப்பொழிவு நல்லா இருக்கும். ஆனா பருவம் தப்பி மழை பொழியும். குளோபல் சம்பந்தப்பட்ட வார்மிங்ஸ், அதாவது குளோபல் வார்மிங், உலகத்துல அந்த உலக வெப்பமாயுதல் காரணமாக பனிப்பாறைகள் உருகுவது, இமயமலை பகுதிகளில் பெருத்த வெள்ளம் வருவது, டேராடூன் உத்தரகாண்ட் பகுதிகளில் அதீதமான திடீர் வெள்ளப்பெருக்கள், மேக வெடிப்பு மூலம் வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டு அங்க பெரும் சேதங்கள்லாம் இந்த வருடங்கள்ல 2026 நிச்சயம் கட்டாயம் நடந்தே தீரும். அதே போல தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இப்ப நம்ம கரூர், நாமக்கல் இதெல்லாம் உள் மாவட்டங்கள் சொல்லுவாங்க, இன்டெப்தா இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல அதீதமான மழை பெய்யக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். இது போல மாவட்டங்கள்ல சேதங்களும் இருக்கும். திருவண்ணாமலை மலைப்பகுதிகளில் சேதங்கள் வரும். பெருத்த கோயில்கள், பெரிய கோயில்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான கோயில்கள், இப்ப நம்ம அந்த கோயில்கள் எல்லாமே சேதங்கள் ஏற்படும். இல்ல அந்த கோயில்களுக்கு எல்லாமே அவப்பேர் அவமரியாதை ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அதே போல கொடைக்கானல், ஊட்டி சார்ந்த மலைப்பகுதியில் மலைச்சரிவுகள், அதனால ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் ஏற்படும். வனவிலங்குகள், காட்டு தீகள் நடக்கும். வனவிலங்குகள்னால வனவிலங்கு நிறைய பிரச்சனை வரும். வனவிலங்குகள் அடிக்கப்படுவது, அது ஏதாச்சும் அடிக்கடி இறப்பு ஏற்படுவது வரும். இதற்காக அரசு நிறைய மானியங்கள் ஒதுக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட துறைகள், இப்போ வெட்டரி டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அது சார்ந்த துறைகள்ல அரசு பெரிய அளவுல ஒரு கிளினிக்ஸ் இல்ல அரசு வந்து பெரிய டெவலப்மெண்ட்டை அந்த கான்சியஸ் வந்து 2026 இந்த கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல பண்ணுவாங்க, அக்ரணைகள் சார்ந்த விஷயங்கள்ல பண்ணுவாங்க. பெரிய வளர்ச்சி வெற்றிகள் 2026 இதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல விபத்து, பெரிய தொழிற்சாலையில் விவசாய கசிவு ஏற்படுவது, இல்ல பெரிய தொழிற்சாலைகள்ல பெருத்து விபத்துகள் ஏற்படுவது, ரயில் விபத்துகள் ஏற்படுவது கட்டாயம் இந்த வருஷம் 2026 நிச்சயம் உண்டு. அதுல வந்து சேதங்களும் பெரிய அளவில் ஏற்படலாம். ரயில், தண்டவாளங்கள், அது சார்ந்த விபத்து, ரயில் சார்ந்த விபத்துகள் கட்டாயம் நிச்சயம் உண்டு. கடல் சீற்றங்கள், கடல்ல கப்பல் கவுறுவது, குறிப்பா அந்த எண்ணெய் கப்பல் அல்லது ஏதாச்சும் கேஸ் சார்ந்த ஆயில் சார்ந்த கப்பல்கள் கவிழ்ந்து போகுவது, இந்த கேஸ் சார்ந்து எடுத்துட்டு போறக்கூடிய பைப்ஸ் அது சார்ந்த விஷயங்கள்ல வெடி விபத்துகள் ஏற்படுவது, அதே போல ஆங்காங்கே தீவிரவாத சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் உருவாகுவது, ஆட்சிக்காக, அதாவது நம்ம இந்த தீவிரவாத தாக்குதல் எல்லாமே ஒரு ஆட்சியை அந்த கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக, அந்த ஆட்சிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சூழல்கள் எதிர்பார்க்காத இடத்துல வரும். இப்போ நம்ம வழக்கமா தீவிரவாத தாக்குதல்னாவே என்ன நினைப்போம், காஷ்மீர் பார்டர், ஸ்ரீநகர் நினைப்போம். அப்படி இல்லாம உள் மாவட்டங்கள்ல, உள் மாநிலங்கள்ல தீவிரவாத தாக்குதல் ஏற்படக்கூடிய பிராப்தங்கள் நிறையவே 2026 ஏற்படும். அது மட்டும் இல்லாம மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கா அவங்களுடைய பிரசன்ஸை வந்து நிரூபிக்கக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். மாநில அரசுகளுமே அதீதமான நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிக்கக்கூடிய வருஷமாக 2026 நிச்சயம் பலாபலன்களை கொடுக்கும். அப்போ இதுல வந்து விபத்துன்னு பார்க்கும் பொழுது மலை சரிவுகள், உள் மாவட்டங்கள் அதீதமான கனமழைகள், அதே போல ட்ரெயின் விபத்து, அது வந்து பிளஸ் கப்பல் விபத்து, எண்ணெய் கப்பல்கள் கவிழ்வது, மக்கள் கப்பலும் கவிழ்வது, நடுக்கடல் ஏற்படக்கூடிய பல்வேறு விபத்துக்கள் பிளஸ் மலைச்சூழலான விபத்துக்கள் எல்லாமே 2026 நிச்சயம் ஏற்படக்கூடியது நடக்கும். வான்வழியான விபத்துக்களும் இந்த வருஷமும் வாய்ப்புகள் இருக்கு. அது பெரும்பாலும் போர் விமானங்கள் இது மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறது அனுகூலம். அதே போல நாட்டுகளுக்கிடையே போர் அப்படிங்கிறது துப்பாக்கி குண்டு இல்லாம பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிகள், வரி விதிப்பினால பல்வேறு நெருக்கடிகள், ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு அதீதமான கடுபிடிகள், அங்க வேலை செய்யறவங்களுக்கான கடினமான கடுபிடிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல்களை காட்டும். அது இது மாதிரியான சூழல் டைரக்டா கிடையாது, இன்டைரக்டா அதெல்லாம் மீண்டு பெரிய அளவு தொழில் துறை சார்ந்த வளர்ச்சி, ஐடி துறையில மிகப்பெரிய வளர்ச்சி, மருத்துவ துறையில பெரிய வளர்ச்சி, டிஜிட்டல் துறையில மிகப்பெரிய வளர்ச்சி,
ஆடைகள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில மிகப்பெரிய வளர்ச்சி, டிசைனிங் சார்ந்த துறைகள் இது சார்ந்த மிகப்பெரிய வளர்ச்சி, சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய வளர்ச்சின்னு பல்வேறு வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் வருஷமாக பொதுப்பலனாக 2026 நிச்சயம் இருக்கும். சிறப்புங்கய்யா. அந்த பொருளாதாரம் சாமானியமா இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு பொருளாதாரம் எப்படிங்க? ஓகே, சாமானிய ஜனங்களுக்கு பொருளாதார உயர்வு 2025 விட 2026 100% நல்லா இருக்கும். இதுல வந்து ரொம்பவே வீட்டு செலவுக்கே ரொம்ப டைட்டா போச்சுங்க அப்படிங்கிறது இல்லாம 2026ல ஏன்னா விவசாயம் கொஞ்சம் நல்லா இருந்தாவே எப்பவுமே கொஞ்சம் பணம் ரொட்டேஷன் கையில இருக்கும். இடம் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இடம் விற்க மாட்டேங்குது, இடம் வித்துட்டா கடன் செட்டில் பண்ணி கொடுங்க. ஒரு வீடு விற்க நினைச்சிட்டு இருக்கேன், வீடு விற்க மாட்டேங்குது, இல்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இடம் வாங்கிட்டு நினைக்கிறேன். இது மாதிரியான பெரிய ஒரு பிளான், அந்த லைஃப்ல ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது பெரிய பிளான் இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும், அதனால பணமும் வரும், அதன் மூலமா இடம் வாங்குறது வீடு வாங்குறது மாதிரியான சூழல்களும் வரும். வண்டி வாகனம் வந்து பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். கார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கார்லாம் நம்ம இந்தியா ரோட்ல பாப்போமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வழக்கமா இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் நிறைய டப்புன்னு பட்டன் நமக்கு 2 பக்கம் ரெக்கலாம் வருது பாருங்க. அது மாதிரி ரொம்ப வித்தியாசமான கார்ஸ், வித்தியாசமான கலர்ஸ்ல, ரொம்ப அல்ட்ரா டிசைன்ல இப்படிலாம் கார் டிசைன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா 2026ல வரும். அதனால கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் மிட்ல ஒரு 6 மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கார்ஸ் அவைலபிளா இருக்கும். அதனால கார் மார்க்கெட் வந்து பெரிய ஒரு உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறைய கொடுக்கும். ஆனா கார் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்க, கார் தயாரிக்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்களுக்கு பெருத்த அடியா இருக்கும் 2026. காரணம், ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு பட்ஜெட்ல நீங்க கார் பாத்தீங்கன்னா முதல் 2 கார் 3 கார் கலெக்ஷன் இந்த இடத்துல இப்போ 20 கார் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிராண்டுமே 4 காரை கொடுப்பாங்க. நிறைய புது கார்ஸ் உள்ள வரும், புது அல்ட்ராவான டெக்னாலஜி இருக்கக்கூடிய கார்ஸ், இந்த ஏஐ வச்சு அல்லது இந்த ஆட்டோ டிரைவ் சொல்றாங்க, அது மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி வச்சு வரும். நிறைய இனோவேஷன்ஸ் கார்ஸ்ல வரும். நிறைய கார் கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த பிரைஸ்லயும் ரொம்ப ஜாஸ்தி லாபம் பண்ண முடியாது. மக்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டான டைம் 2026ல கார் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைம். நீங்க ஒரு 10 லட்சம் பட்ஜெட் வச்சிருந்தா அருமையான கார் எடுக்கலாம், நல்ல அமையும் கார்லாம். சிறப்புங்கய்யா. அடுத்து தங்கம்யா. தங்கம் வந்து சரமாரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு பொட்டு தங்கமாச்சும் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நேயர்கள். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் 2026ல ஏறுமா இல்ல இறங்குமா? தங்க விலை அப்படிங்கிறது பெருவாரியான குறையறக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஜாஸ்தி மனமகிழ்ச்சி பரவளவு குறையும் அப்படிங்கிறதுல இல்ல. தங்க விலை ஏற்றம் வரும் 2026ல. 2026 பகுதிக்கு மேல இறக்கம் வரும். திருப்பி 2024 பிற்பகுதியில் ஏற்றம் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு மினிமம் ஸ்கேல் ஆஃப் அமௌண்ட்ல ஏறி இறங்கிட்டு இருக்கும். பெருசா மகிழ்ச்சி தர மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கமா அது இருக்காது. ஏறும் பொழுது ஸ்டாக் வச்சிருக்கும் மகிழ்ச்சி, இறங்கும் பொழுது வாங்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் வாங்கும் போது ரொம்ப ஹாப்பியா வாங்குற அளவுக்கு குறையாது. ஆனா வெள்ளி விலை நல்ல குறைய வரும். வெள்ளி நல்ல குறையிற அமைப்புகள் உண்டு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விலை அதீதமான விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் அரசு சார்ந்த ஒரு வகையில ஒரு முடிவுகள் இந்த வருஷம் 2026 எட்டப்படும். அல்லது அது சார்ந்த சுரங்கங்கள் ஃபைன் பண்றது, அதை ஆடி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மைனிங் பண்றது, இல்லை இது மாதிரி ஏதோ ஒரு வகையில அந்த கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அல்லது கட்டுக்கோப்புல பண்றதுக்காக எல்லாருக்கும் தங்கம் போய் சேருவதற்கான ஒரு விஷயத்த அரசு வந்து முன்னெடுப்பாங்க. அதனால ரிசல்ட் அப்படிங்கிறது லேட்டா தானே வரும். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாவே கொஞ்சம் அப்படியே நடக்கும். அது கண்டிப்பா அதனால ஒரு மாற்றம் வரும். 2026 தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான இறக்கம் என்பது ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனா தங்க விலை இறக்கம் உண்டு. சிறப்பு ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டா போடுறது தங்கத்துல போடலாமா இல்ல நிலத்துல போடலாமா? 2026 பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு 2025லயே அது அன்பிளசன்ட் தான், ஒரு நல்லால மிகவும் ஏற்ற இறக்கம், நிறைய அதுல ப்ராப்ளம்ஸ். 2026 27 வரைக்குமே அப்படித்தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல பெருசா. ஏன்னா குளோபலா உலக அளவுல இந்த ஷேர் மார்க்கெட்லயே பெரிய ஒரு லாசஸ் அப்படிங்கிறது 2025 26 27 3 வருஷம் இருக்கும். 2026 அது கன்னியூ ஆகும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் இருந்துட்டே இருக்கும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வருமானா கட்டாயம் வரும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றதை நீங்க ஒரு 50% ஆப்ஷனா வச்சுக்கலாம். 2026 பொது பலன் மொத்தமா உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம குளோபல் வார்மிங்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது நிறைய நீர் பெருக்காய் விபத்து வரும்னு சொல்லியிருந்தோம், நடுக்கடல்ல கப்பல் விபத்து ஆகும்னு சொல்லியிருந்தோம், ரயில் விபத்துன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளி குழந்தைகள் உணவுகளெல்லாம் கொஞ்சம் கலப்படமோ அல்ல அதுல ஏதாவது ஒரு விபத்துல வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் அரசும் கவனமாக இருக்கணும். அதே போல சமைக்கிறாங்க, பொது சமையல் கூடத்துல பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டிடங்கள் இடிவது, அதாவது அரசு சார்ந்த கட்டிடங்கள் பெரிய பில்டிங்க இடிஞ்சிடுறது, இது மாதிரியான அமைப்புகளும் இந்தியாவுடைய நேபாளம் இது மாதிரியான பகுதிகளில், அருணாச்சல் பிரதேச பகுதி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதும், அதே போல கடல்கள்ல பெரும் அலைகள் ஏற்படுவதும், கடல் சார்ந்த சீற்றத்தால அதிக லாஸ் ஏற்படுவதும் வரும். அதே போல கடல் சார்ந்த இடங்கள்ல அதீதமான மண் அரிப்புகளும், சில இடங்கள்ல நம் இடம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். பார்டர் சார்ந்த பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். குறிப்பாக குழந்தைகளுடைய உபத்திரங்கள், உணவுல பிரச்சனை, ஒரு ஸ்வாட் ஃபுட் சாப்பிட்றாங்க, போய் அதை ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க,
அது மாதிரியான உபத்திரன் அதிகக்கூடிய வருஷமாகவும், அதே போல கல்லூரி சார்ந்த சமையல்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாகவும், நிறைய குழந்தைகள், மாணாக்கர்கள் அல்லது இளைஞர்கள் சார்ந்த அதீதமான துன்பங்கள் வரக்கூடிய வருஷமாகவும், அதே போல பள்ளி கல்லூரிகள் சார்ந்த துன்பங்கள் வரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். பொது போக்குவரத்துல இந்த வருஷமும் கவனமா தான் இருக்கணும். பொதுவா அசம்பிள் ஆகிற ஒரு இடத்துலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது போல துர்சம்பவங்கள் இந்த வருடம் நடக்கும். அதுவும் கவனமா இருக்கும். 2026ல பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருப்பது லேண்ட் தாங்க. நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸா, அதாவது நீங்க கையில ஒரு பணம் வச்சிருக்கீங்க, இல்ல நான் கடன் கூட வாங்கிக்கிறேன், ஒரு ₹1 வட்டி கணக்குல வாங்குறேன் அப்படின்னா, ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 5 வருஷம் நான் அதுக்கு வந்து நான் இஎம்ஐ கேபிட்டல் எல்லாம் பண்ணி கட்டி முடிச்சிருவேன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்த நான் வட்டிக்கு மேல விற்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 100% விற்கிறதுக்கான வாய்ப்புகள் 2030ல எல்லாம் வரும். அதே மாதிரி 2026ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பர் அப்படின்னா லேண்ட் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஆப்ஷன் தான் கோல்டு. சில்வருமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், நல்ல ரேட் உண்டு. பட் இது மூணுமே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணி வைக்கணும். ஒரு 5 வருஷம் அப்படின்னு பண்ணி வைக்கணும். ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூணுமே ஆகாது. அருமையா சொன்னீங்க. வீட்டு அடுத்த ஒவ்வொரு ராசியில நம்ம வந்து பார்த்தோம். கன்னி ராசிக்கு 2026 என்ன சொல்லுது? கன்னி ராசிக்கு ஒரே கெட்டி மேல சவுண்டு கேட்டுரும் 2026ல. திருமண வாய்ப்பு அதிகம். ஆமா, கேரண்டியா. ஒரே மங்களவாத்தியம் தான். ஆமா, சுத்தி சரியா. ஆல்ரெடி திருமணம் பண்ணவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஆல்ரெடி திருமணம் பண்ணவங்களை கெட்டி வாத்தியம் எல்லாம் கேட்காது. கெட்டி மேல இல்லையா, கருத்து வேறுபாடுல போயிட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு? ஆமா, அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு குறையும். ஏன்னா இப்போ நான் கெட்டி வாத்தியம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் அன்னுணி வரணும்ல, அது வரும். நிறைய 60 கல்யாணம் நடக்கும். கன்னிராசிக்காரங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாம் 60 கல்யாணம் பாக்குறது, இல்ல அண்ணன் கல்யாணம் ஆயிருந்தா அவன் தம்பிக்கு கல்யாணராசி அண்ணன் இருப்பாரு, ஸ்டேட்டஸ் கூட போடலாம், 10 வருஷம் கடந்துட்டா. ஆமா, பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தாராளமா போடலாம். ரெண்டாவது கணவன் அன்னுண்ணி எல்லாம் பெருகும். அந்த டைம்ல கொஞ்சம் பயப்பட தேவையில்லை, அன்னுண்ணியும் பெருகும். ரெண்டாவது கன்னிராசிக்காரன் சுத்திட்டு கூட மேரேஜ் ஆகும். கன்னிராசிக்காரன் இருக்காங்கன்னா அவங்க வீட்லயும் மேரேஜ் நடக்கும். உங்க தம்பிக்கு, அக்காக்கு, தங்கச்சிக்கு இது மாதிரிலாம் மேரேஜ் நடக்கும். நிறைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லை. கன்னிராசிக்காரனுக்கு நல்ல பலன் உண்டு. நிறைய கிரீன் சிக்னல் முருகப்பெருமான் காட்டிட்டாரு, அதனால மேரேஜ் நடக்கும். அதுல வந்து காதல் திருமணம் நடக்குமா? மெயின் அதானே. ஆமா, லவ் பண்றோம், இந்த டைம் மேரேஜ் பண்ணோம்னா சூப்பர், வீட்டுல சொல்லலாம், அது ஓகே வர்றது, கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் 100% வரும். குழந்தை பிறக்குமா? கல்யாணம் பண்ண பின்னாடி எல்லாரும் குழந்தைக்கான கேள்விதான். இல்ல நான் ரொம்ப நாளா குழந்தை ட்ரை பண்றோம்னாலும் குழந்தை 100% வரக்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு 2027 நிச்சயம் உண்டு. குழந்தை பேர் கட்டாயம் குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் அதிகம். 100% வாய்ப்பு அதிகம். 100% வாய்ப்புகள் இந்த இயர்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வருஷம் ஃபுல்லாவே அடி என்னன்னா பொருளாதார ரீதியா சொல்லி சொந்தக்காரெல்லாம் சொல்லிக்கிட்டு வேலையும் சரியா இல்ல, சம்பாதிக்கவும் மாட்டீங்கன்னா, என்னதான் பண்றதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்களுக்கு பொருளாதாரம் 2026 என்ன பொருளாதார ரீதியான ஒரு மாற்றம் வரும். ரெண்டாவது நிரந்தர வேலை அமையும். வேலையில வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள் வரும், ப்ரொமோஷன்ஸ் வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். தொழில்ல ஒரு ஏற்றமான காலங்கள் பிறக்கும். தொழில் மூலமாக லாபங்கள் வரும். மனைவி மற்றும் கணவனோட 2 பேர் இன்கமும் பண்ணக்கூடிய சூழல் இந்த டைம்ல வரும். அதனால இன்கமை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. கடனை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை நிச்சயமாக 2026 6ஆம் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்கும். 26 6ஆம் மாசத்துக்கு மேல கடன் சுமை அதிகரிக்கும், பண வரவுகள் கொஞ்சம் குறைவு ஏற்படும், பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும், பொருளாதார நெருக்கடிகள் வரும், வேலையில பாத்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் வரும், வேலை சார்ந்த உபத்திரங்கள் வரும். ஆகையால இந்த 6 மாசத்திலேயே கையில இருக்க பணத்தை வேஸ்டா செலவு பண்ணாம, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி குமிக்காம, 1க்கு 2 குக்கர் வாங்குறது, 2 அடுப்பு வாங்குறது, இல்ல ஆடி ஃப்ரிட்ஜ் இருக்கும் இன்னொரு ஃப்ரிட்ஜை வாங்கி போடுறது, இஎம்ஐல அதை இதையும் போட்டு வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு பொருளை வாங்கி குமிக்காம, அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை பண்ணாம, வீண் செலவுகளை குறைத்து, ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனமாக இருந்தாங்கன்னா அடுத்த 6 மாசத்துல அழகா பாஸ் பண்ணிடலாம். விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆமா, சிறப்பு ஐயா. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த கடன், கடந்த காலத்துல வாங்கின கடன் எல்லாம் தீர்த்துருவாங்களா, இல்ல வந்து கடன் பெருகிருமா? கடனை பொறுத்த வரைக்கும் கடன்களை குறைக்கக்கூடிய காலமாக 2026 மாசம் வரைக்கும் இருக்கு. அது படிப்படியாக குறையும். மேஜர் ஸ்கேல்ல குறை வாய்ப்பு இல்லை, பட் படிப்படியா குறையும். ஆனா இடங்கள் வித்து கட்டுறேன், ஒரு மனை வித்து கட்டுறேன், இது மாதிரி ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணி கடன் அடைச்சலாங்கிறப்ப சூப்பரான டைம். கட்டாயம் கடன் அடையும், பரிபூர்ண கடன் அடையும். அருமையா சொன்னீங்க. வேலையை பத்தி அருமையா சொன்னீங்க. என்னன்னா வேலையில நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு வருஷமாக ஒரு கம்பெனி நிரந்தரமா இருப்பாங்களா? அதுதான் 6 மாசம் நல்லா இருக்கு, 6ஆம் மாசம் திரும்பி மாறிடுதே. போன வருஷத்துல ஒரு 36 கம்பெனி மாறி இருப்பாங்க. நம்ம பிரச்சனையாயிருது, இல்ல அவங்களுக்கு பிடிக்காம போயிருது, ஒரு மாறிக்கிட்டே இருக்கிறது. அப்ப சில நாள் வந்து வேலையே இல்லாம இருக்கிறது. ஸோ அந்த ரொம்பவே ப்ரெஷர் ஆயிடுச்சு.
சோ இந்த வருஷத்துல வந்து வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு ஆ. இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அதே கம்பெனிலேயே தாக்குடிச்சு இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் மாசத்துக்கு மேல கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடும், கொஞ்சம் நமக்கு டென்ஷன் ஆயிடும். பேசாம இதோட ஒரு நேரம் சேர்த்து தரேன் அங்க போயிடலாம் தோணும். அப்படி இல்லாம இருக்கிற கம்பெனில இருந்தாங்கன்னா 2027ல தொழில் ரீதியான அபிவிருத்தி, தொழில் ஒரு ப்ரொமோஷன் வர்றது, வேலையில வந்து ஒரு மேல இன்கிரிமெண்ட் தர்றது, இல்ல நம்ம ஒரு சிம்பிளான ஒரு போஸ்டிங் போயிருப்போம், ஒரு மேனேஜரா வருது, இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் கட்டாயம் உண்டு. சிறப்பு. உறவு சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க? உறவுனா நம்ம கணவன் மனைவி, உறவினர்கள், ஓகே, உறவினர்கள், சொந்த பந்தம், இவங்கெல்லாம் உறவினர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகை மறந்து கொஞ்சம் ஜெல்லா இருக்கக்கூடிய காலம் தான். கொஞ்சம் பரவாயில்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லா ஆகக்கூடிய டைம் தான். 2வது பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா இது போல நெருங்கி உறவுகள்கிட்டும் ஒரு அன்பு பாராட்டக்கூடிய காலம் தான். ஆமா ஆமா. அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய கடன் இல்ல பணம் சம்பந்த விஷயங்களிலும் ஒரு பைசூல் பண்றது, இல்ல பாகம் பிரிக்கிறதுல ஒரு யாருக்கும் பிரச்சனை இல்லாம பைசூலா முடிச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் ஈக்குவலா நம்ம பண்ணித்தரேன். மற்ற நாள் போகும்போது கொஞ்சம் முன்னாடி நீ வச்சுக்கோ பின்னாடி நான் வச்சுக்கும் போது மனஸ்தாபம் வரும், திருப்பி எந்திரிச்சு வந்துருவாங்க. இது மாதிரியான பிரச்சனை இல்லாம இந்த டைம் சுகமா முடியக்கூடிய அமைப்புகள்லாம் உறவுல கொடுக்கும். நல்லாதான் இருக்கு உறவுல பிரச்சனை இல்ல, சூப்பரா இருக்கு. சிறப்புங்க. அதே மாதிரி சொத்துக்கள், ஓகே, வர வேண்டிய சொத்துக்கள்லாம் நம்ம பேர்ல வந்துருமா இல்ல அவங்களே வச்சுக்குவாங்களா? பூரிய சொத்துக்கள் வேற சொத்துக்கள் மூலமாக லாபம் வரும். இந்த டைம்ல பணமாகவோ இடமாகவோ வருவாங்க. 2வது பாத்தீங்கன்னா அது சார்ந்த பைசூல் பஞ்சாயத்து எல்லாமே சூப்பரா இருக்கும். கோர்ட்டு கேஸ் வம்புலக்கள் போகாம பேசி தீர்ப்பது நல்ல பலன் வரும். சொத்துக்கள் மூலமாக 2026 லாபம் உண்டு. நல்லா இருக்கும். சிறப்பு. ஆரோக்கியம் எப்படிங்க? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு 2026ல கொஞ்சம் குறைபாடுகள் வரும். கண்ணாடி போடக்கூடிய யோகம், ஒரு கண் பார்வையில ஒரு பிரச்சனை வர்றது, காது சார்ந்த உபத்திரங்கள் வருவது, அதே போல நமக்கு வந்து சிறுநீரக சார்ந்த உபத்திரங்கள், தொடையினுடைய இடுக்குகள்ல மர்ம உறுப்புகள்ல உபத்திரங்கள், கக்கத்துல வந்து உபத்திரங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதே போல உடல் உஷ்ணம் சார்ந்த உபத்திரங்கள் வரும். உடல் உஷ்ணத்தினால கொஞ்சம் ஹீட்னால மலச்சிக்கல் வர்றது, பைல்ஸ் வர்றது, ஃபிஸ்டுலா வர சார்ந்த உபத்திரங்கள்லாம் வரும். நிறைய தண்ணி குடிக்க, அதிக நார் சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிட, பழங்கள் சாப்பிட நல்ல பலன் வரும். நேரத்துக்கு உணவு பண்ணாவே நல்லா இருக்கும். ஆயில் கொஞ்சம் குறைச்சிக்கும். இவங்க எதுல கவனமா இருக்கும்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026ல வந்து கவனமா இருக்க வேண்டிய அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா ஒண்ணு இல்ல. பட் வந்து வண்டியான போக்குவரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அக்னிகள் ஹேண்டில் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா இருந்துங்க. நாய் நான் வளர்த்துறேன், அதோட விளையாடும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பூனை விளையாடும் போது கவனமா இருக்கணும். மாடுலாம் வளர்த்து, ஏன்னா அது மூலமா கொஞ்சம் உபத்திரம் வரலாம் இந்த டைம். அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. அதுக்கப்புறமாக கொஞ்சம் ஆடம்பர செலவு பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுல கொஞ்சம் நீங்க ஜாஸ்தி எக்ஸ்பென்ஸ் பண்ணாம கவனமா இருக்கிறது நல்லது. சிறப்புங்க. அதான் கடந்த காலத்துல இருந்த கஷ்டம்லாம் இப்ப இருக்காதுங்கிறீங்க. ஆமா, கட்டாயம் நிவர்த்தி ஆகும். சிறப்பு. நல்ல பலன் தான் முருகர் கொடுக்குறாரு. நல்லா இருக்கும். ஐயா, இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் என்ன? இந்த வழிபாடுக்கு முன்னாடி சின்ன ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். உறவினர்கிட்ட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசம் அன்னுண்ணிங்களா வந்தாலும் கூட இவங்கள்ட்ட வந்து பண சம்பந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா பேசிடணும். ஏன்னா இப்போ மியூச்சுவலா போறது நல்லது. இதுதான் விஷயம். ஒரு சொத்து பிரிக்கிறனாலும் ஒரு மியூச்சுவலா பண்ணிக்கணும். நமக்கு ஒரு 100-200 நஷ்டம் இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு அது கொஞ்சம் மியூச்சுவலா பண்ணிக்கிறது உறவை லாங் டர்மா வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் பிரேக் ஆச்சுன்னா, ஏன்னா அன்னுண்ணி கூடி வர டைம், அவன் வந்து உங்க மேல இருக்கிற பகையை மறந்து சரி ஓகே பைசூல் பேசலாம் போலாம் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல நீங்க ஏதாவது பல்டி பண்ணிட்டீங்கன்னா போனவன் திருப்பி வரமாட்டான். அதனால இப்ப முன்ன பண்ண இருந்தாலும் அனுசரிச்சு உங்களுடைய காரியத்தை சாதிச்சுங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் வரும். வழிபாடு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, மதுரையில சோழவந்தான்ல இருக்கக்கூடிய குருவித்துறை குருபகவான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம். வியாழக்கிழமை காலையில 6 to 7 மணிக்குள்ள போய் அங்க தேங்காய் உடைச்சு தேங்காய் நெய்தி ஏற்றி வரவும், மஞ்சள் தானம் கொடுக்கவும், அங்க சக்கரத்தாழ்வாரும் குரு பகவானும் சுயம்பு சன்னதியாக இருக்காங்க. அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா 100% 2026 ஜோரா இருக்கும். பயப்பட தேவையில்லை. சிறப்புங்கய்யா. உங்களோட பஞ்ச் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து கன்னிக்கு வந்து பஞ்ச் வந்து ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு மனசுல தோன்றதை எடுத்து பண்ணிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இறைவனை மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு செஞ்சாங்கன்னா வெற்றி தான். சிறப்பு சிறப்பு. இவங்களுக்கான மதிப்பெண் இவங்களுக்கான மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு வந்து 85 மார்க் கொடுக்கலாம். 85 கொடுக்கலாம். இருக்கலே இவங்களுக்கு தான் அதிகம் நினைக்கிறீங்க. இவங்களுக்கு ரிசர்வத்துக்குலாம் டாப்ஸ். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் பர்சன் வாங்கல காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச். ஆமா, அது மாதிரி கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்க ராசி கொஞ்சம் இருக்குது. பட் இவங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த வருஷம். சிறப்பு. மாறும் இல்லையா? அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த ராசி. நன்றி.